ಎಲಿಸಾ ಕೂಡ ಎಲಿಷನು ಸಹ ஒரு முந்திரி கொட்டை இருந்தான். அவன் பேர் கியாசி. ಒಬ್ಬ ಜೊತೆ ಸೇವಕದ ಆತನ ಹೆಸರು ಗೇಜ. அவன் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு ಆ வச்சிருக்கான். ಗೇಜನು ಎಲ್ಲ ಕಂಡುಹಿಡಿದಿದ್ದಾನೆ. எங்க அரிசி டப்பா ಎಲ್ಲ ಅಕ್ಕಿ ಡಬ್ಬಿ ಇದೆ. இருக்குது, நாம அக்கௌண்ட்ல எவ்வளவு இருக்குது. ಆತನ ನಾಮ இவன் ஊழியக்கார கூட இருக்கிறது ஸ்பை வேலை பண்றதுக்கு தான். ಬರೀ ಅವನು ನೋಡುವುದೇ. இவன் சும்மா இல்லாம ಸುಮ್ಮನೆ ಇರೋದೆ. இவன் வாய் தந்து சொல்றான், ಬಾಯ್ತಾ ಇರ್ತಾನೆ, அவளுக்கு குழந்தை இல்லப்பா. ಆಕೆ ಮಗು ಇಲ್ಲಪ್ಪ. அவ சொல்லல, ಆಕೆ ಹೇಳಿಲ್ಲ, இவன் சொல்றான். ಈತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ, அவளுக்கு குழந்தை இல்ல. ಆಕೆ ಮಗು ಇಲ್ಲಪ್ಪ. பாருங்க, ನೋಡಿ ஊழியக்காரர் ಸೇವಕರು ಬಂದು சில நேரத்துல தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்க, ಕೆಲವೊಮ್ಮೆ ಪ್ರವಾದನೆ ಹೇಳ್ತಾರೆ, கர்த்தர் சொல்றது சொல்லுவாங்க. ಕರ್ತನು ಹೇಳುವುದನ್ನು ಹೇಳ್ತಾರೆ. ஆனா சில நேரத்துல ಕೆಲವೊಮ್ಮೆ ஆசீர்வாதம் சொல்லுவாங்க. ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನು ಹೇಳ್ತಾರೆ. ஆசீர்வாதம் சொல்லுவாங்க. ಆಶೀರ್ವಾದ ಹೇಳ್ತಾರೆ. இங்க எலிசா ಇಲ್ಲಿ ಎಲಿಜನು மனசார ಮನಸಾರೆ ஒரு ஆசீர்வாதம் சொல்றாரு. ಒಂದು ಆಶೀರ್ವಾದ ಹೇಳ್ತಾರೆ. மகளே, ಮಗಳೇ, அடுத்த வருஷம் நான் வரும்போது ಮುಂದಿನ ವರ್ಷ ನಾನು ಬರುವಾಗ உனக்கு குழந்தை உண்டாயிருக்கும், ನಿನಗೆ ಮಗು ಉಂಟಾಗಿರುತ್ತೆ, உனக்கு குழந்தை உண்டாயிருக்கும். ನಿನಗೆ ಮಗು ಉಂಟಾಗಿರುತ್ತೆ.